தற்கொலை செய்து கொண்ட சித்த மருத்துவ மாணவி மோனிஷாவின் உடல் இன்று பிரேத பரிசோதனை செய்யப்பட உள்ளதையொட்டி விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், உயிரிழந்த மாணவி மோனிஷாவின் உடல் பிரேத பரிசோதனை எப்போ துவங்குறதா இருக்கு? தற்போது அங்குள்ள நிலைமை என்ன? அது குறித்து சொல்லுங்க. தற்கொலை செய்து கொண்ட 3 மாணவிகளோட 2 உடல் பார்த்தீங்கன்னா நேற்று இரவே அவங்க பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு நேற்று இரவு ஒப்படைக்கப்பட்டது. தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த நிமிஷம் நிலவரப்படி அதாவது சென்னை சேர்ந்த மாணவி மோனிஷாவின் உடல் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று இரவு முடிந்திருந்தது. இது பார்த்தீங்கன்னா இந்த உடல் அழுக தொடங்கியதுனால இங்க பார்த்தீங்கன்னா முறையான அதாவது குளிர்சாதன வசதி இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இல்ல. இந்த பிரேதங்களை வைக்கிற இடத்துல இதுல பார்த்தீங்கன்னா இந்த மோனிஷாவின் உடல் தற்போது அழுக தொடங்கியதுனால தற்சமயம் திருச்சியை சேர்ந்த மருத்துவ குழுவினர் அவங்க இந்த பிரேத பரிசோதனை முடிச்சு வச்சிருக்காங்க. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க பெற்றோர்கள் இதுவரைக்கும் அதாவது இந்த உடலை பெற்றுக்கொள்ள மாவட்ட காவல்துறை ஏற்கனவே அவங்க அறிவுறுத்திருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் இந்த உடலை வாங்கறதுக்கு அவங்க பெற்றோர்கள் வரல. ஆனா பார்த்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகள் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தற்சமயம் முற்றிருக்காங்க. திமுக சார்பாக அதே பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகாரம் மக உள்ள ஏராளமான அமைப்புகள் இந்த தற்சமயம் இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முற்றுகையிட்டிருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவத்தில் கூச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதி பதற்றமா இருக்கு. இந்த உடல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது இந்த மோனிஷாவின் உடல் நேற்றே அவங்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் டிஐஜி மற்றும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் தங்களுக்கு இந்த இடத்துல அதை பாத்தீங்கன்னா விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் பிரேத பரிசோதனை செய்ய விருப்பம் இல்ல, சென்னையில மட்டும்தான் பிரேத பரிசோதனை செய்யணும்னு சொல்லி அவங்க ரொம்ப நேரமா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா நேற்று இரவு 11 மணி வரைக்கும் நடந்த பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிச்சு. தற்சமயம் பாத்தீங்கன்னா இவங்க காலை முதலே இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மோனிஷாவோட பெற்றோர்களுக்கு வரல. இந்நிலையில மாவட்ட ஆட்சியர் லட்சுமியின் உத்தரவின்படி தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த உடல் திருச்சி மருத்துவக் கல்லூரியில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. பெற்றோர்கள் அவங்க எடுத்து செல்வதற்கான மாவட்ட காவல்துறை அறிவுறுத்திருக்காங்க. இதுவரைக்கும் அவங்க பெற்றோர்கள் யாரும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரல.